அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கிளாஸ் நம்ம பார்க்க போற டாபிக் ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ். ஸோ என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ்க்கு ஒரு கிளாஸ் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ரீசெண்டா நம்ம லைவ் ஸ்ட்ரீம் பண்ணோம், அதுல கமெண்ட்ஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் வீடியோ கொடுங்க அப்படின்ட்டு. அதே நேரத்துல இந்த கிளாஸ் உங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த கிளாஸ் நீங்க பாருங்க. ஸோ ஆக்டிவ்ல இருந்து பாசிவ் வாய்ஸ்க்கு மாற்றும் பொழுது சில ரூல்ஸ் இருக்குது. ஸோ சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ் நம்ம நிறைய ரூல்ஸ் பார்த்தோம். அதே மாதிரி ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ்க்கு ரூல்ஸ் இருக்குது. ஸோ இதுல நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ ரூல் நம்பர் 1 நம்ம பார்க்கலாம். இப்ப ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ்க்கு மாற்றும் பொழுது ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிய வேண்டியது டென்ஸ் கண்டிப்பா தெரியணும். வேர்ட் ஃபார்மேஷன், சென்டென்ஸ் பேட்டர்ன். சோ இந்த ரெண்டும் தெரிஞ்சுனா உங்களுக்கு வந்து நீங்க பாசிவ் வாய்ஸ்க்கு ஈஸியா மாத்திக்கலாம். சோ இப்போ நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்ல போறோம். சோ ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நான் கிவன் சென்டென்ஸ் கொடுக்க போறேன். சோ என்ன சென்டென்ஸ் கொடுக்க போறேன்னா, ஐ ரைட் எ லெட்டர். ஐ ரைட் எ லெட்டர். இப்போ இந்த ஐ ரைட் எ லெட்டர் அப்படிங்கிற சென்டென்ஸ் இருக்குது. சோ இதனுடைய வேர்ட் ஃபார்மேஷன் என்ன அப்படிங்கறத பார்த்தலாம். ரொம்ப சிம்பிள். வேர்ட் ஃபார்மேஷன் சென்டென்ஸ் பேட்டர்ன். அதாவது இந்த ஐ இருக்கு பாத்தீங்களா, இது வந்து சப்ஜெக்ட் அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் நம்ம என்ன சேர்த்திருக்கோம் அப்படின்னா வெர்பு சேர்த்திருக்கோம், பிளஸ் நம்ம என்ன சேர்த்திருக்கோம், ஆப்ஜெக்ட் சேர்த்திருக்கோம். சோ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு கூட என்ன பண்ணிக்கலாம் நீங்க சொல்லிக்கலாம். சோ சப்ஜெக்ட் ஒரு verb, அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் இருக்குது. இது என்ன verb அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். ஏன்னா verb அப்படின்னா present verb, past verb, past participle, அதுக்கப்புறம் regular verb, irregular verb, transitive verb, intransitive verb, auxiliary verb, present be verbs, semi modal auxiliary verbs. சோ இந்த மாதிரி primary auxiliary verb, do verbs, have verbs, இந்த மாதிரி verbs நிறைய இருக்கு. சோ இதுல இந்த ரைட் அப்படிங்கிற verb என்னன்னு பார்க்க போறோம். இது transitive verbன்னு சொல்லலாம், present verb அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம் சொல்லிக்கலாம். transitive verbனா என்னன்னா ஆப்ஜெக்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த verb அப்புறம் ஆப்ஜெக்ட் வந்துருக்கலாம். சோ அதனால இந்த transitive verbன்னு சொல்லுவோம். present verb அப்படிங்கும்போது சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய எஸ் present verb. சோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் சொல்லிக்கலாம் சொல்லணும் கண்டிப்பா. சரிங்களா? சோ ஐ ரைட் எ லெட்டர், சப்ஜெக்ட் verb, அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட். இப்போ இது என்ன வயசுல இருக்குதுன்னா ஆக்டிவ் வயசுல இருக்கு. எப்படி கண்டுபிடிச்சோன்னா ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், ரெண்டாவது verb, அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா அது ஆக்டிவ் வாய்ஸ் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லுவோம். பாசிவ் வாய்ஸ்க்கு எப்படி மாத்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் இருக்கணும், ஆப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் பி verb இருக்கணும், பி verb-க்கு அப்புறம் ஒரு V3 இருக்கும், V3க்கு அப்புறம் பை இருக்கணும், அதுக்கப்புறம் மீ இருக்கும். சோ எப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்ண போறோம் அப்படிங்கறத நான் சொல்ல போறேன் பாருங்க. இப்ப நம்ம இது ஆக்டிவ் வாய்ஸ் கண்டுபிடிச்சி பாசிவ் வாய்ஸ் மாத்த போறோம். அப்போ ஆப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்ட் கிட்டத்துக்கு போவாங்க, சப்ஜெக்ட் வந்து ஆப்ஜெக்ட் கிட்டத்துக்கு போவாங்க. சரிங்களா? சோ இப்போ நம்ம இதுல லெட்டர் பாத்தீங்களா, இந்த ஆப்ஜெக்ட் வந்து இதை நம்ம எழுதுவோம் லெட்டர். சரிங்களா? இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா லெட்டர் அப்படிங்கிறது என்னது எழுதியாச்சு. ஏன்னா ஆப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்ட் கிட்டத்துக்கு வந்துட்டாங்க. லெட்டர் எத்தனை லெட்டர் இருக்குது, ஒரே ஒரு லெட்டர் இருக்குது. அப்ப லெட்டர்ங்கிறது என்ன சப்ஜெக்ட்ல வருவாங்க அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். சோ சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா ஐ, வி, யூ, ஷி, இட் அண்ட் தே. சோ இது எல்லாமே சப்ஜெக்ட். சோ இந்த சப்ஜெக்ட்ல லெட்டர் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் எந்த சப்ஜெக்ட்ல வரும் அப்படின்னா ஐ அப்படிங்கறது வராது, வி வராது, யூ வராது, ஹி, ஷி வராது, தே வராது. இட் அப்படிங்கிற இந்த சப்ஜெக்ட் என்ன பண்ணுவாங்க வருவாங்க. அப்ப லெட்டர் அப்படிங்கிறது இன்அனிமேட் ஆப்ஜெக்ட், சிங்குலர். சோ அதனால நம்ம என்ன பண்ணுவோம் இட் எடுக்கணும். எதுக்கு சார் இதை படிக்கணும் அப்படின்னா இந்த லெட்டருக்கு அப்புறம் நம்ம ஒரு பி verb எடுக்கணும். எதுக்காக எடுக்கணும் என்னன்னு சொல்லிட்டேன். பாசிவ் வாய்ஸ் மாற்றும் பொழுது கண்டிப்பா ஆப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் ஒரு பி verb எடுக்கணும். என்ன பி verb எடுக்கணும்? அதாவது பிரசன்ட் பி verb இருக்குது, பாஸ்ட் பி verb இருக்குது, பெர்ஃபெக்ட்க்கு பி verb இருக்குது, அதுக்கப்புறம் கண்டினியூஸ்க்கு பி verb இருக்குது. சோ இந்த மாதிரி பி verbs வந்து மற்ற 4 வகைகளாக இருக்குது. சோ இதுல என்ன பி verb எடுக்கணும்னா பிரசன்ட் பி verb எடுக்கணும். எதுக்காக பிரசன்ட் பி verb எடுக்கணும் அப்படின்னா இது கொடுத்திருக்கிற given sentence வந்து simple present tense. So simple present tense இருக்கும்போது நம்ம present be verb எடுக்க வேண்டும். அப்ப present be verbs வந்து என்ன அப்படிங்கறதை இப்ப நம்ம பார்க்கலாம். present be verbs. So present be verbs பாத்தீங்கன்னா am, next வந்து is, அதுக்கப்புறம் are. இது எல்லாமே present be verbs. So present be verbs மொத்தம் 3 இருக்குது. சரிங்களா? இப்ப am இருக்கு பாத்தீங்களா, I வந்து என்னது am அப்படிங்கிற present be verb வரும். சரிங்களா? வி, யூ இருக்கு பாத்தீங்களா, சோ இந்த ரெண்டுக்கும் ஆர் அப்படிங்கிற பி verb வரும். ஹி, ஷீட்டுக்கு என்ன வரும்னா இஸ் அப்படிங்கிற பி verb வரும். சேக்கு வந்து ஆர். சோ இப்போ என் லெட்டர் வந்து எதை எடுக்கும் அப்படின்னா இஸ் அப்படிங்கிற இந்த பி verb எனக்கு கண்டிப்பாக எடுக்க வேண்டும், பிரசன்ட் பி verb. அப்ப என் லெட்டருக்கு அப்புறம் நீங்க இஸ் அப்படிங்கிற பிரசன்ட் பி verb எடுக்க வேண்டும். அடுத்தது ரைட் இருக்கு பாத்தீங்களா, சோ இந்த ரைட் நம்ம என்னதான் மாத்தணும் அப்படின்னா V3 மாத்தணும். அதாவது பிரசன்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக எடுக்க வேண்டும் பிரசன்ட் verb. ரைட் பாத்தீங்களா, இவங்க V1, ரோஸ் இருக்காங்களா இவங்க V2, so written, so this one is V3. so அப்ப இந்த ரிசல்ட் அப்புறம் நம்ம என்ன எடுக்கணும்னா ரிட்டர்ன் அப்படிங்கிற V3 எனக்கு எடுக்க வேணும். அப்ப லெட்டர் இஸ் ரிட்டர்ன், அடுத்தது யார் வருவாங்கன்னா பை, அதுக்கப்புறம் மீ வரும். சரிங்களா? லெட்டர் இஸ் ரிட்டன் பை மீ. சோ இதுதான் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல இருந்துச்சுன்னா நம்ம எப்படி பாசிவ் வாய்ஸ் மாத்தணும்
அப்படிங்கிற ரூல் இதுதான். இது ரொம்பவே உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். சோ மறுபடியும் ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன். ஐ ரைட் லெட்டர் சப்ஜெக்ட் வர்ப் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்ட் எடுத்து போவாங்க, சப்ஜெக்ட் வந்து ஆப்ஜெக்ட் எடுத்து போவாங்க. நம்ம என்ன பண்றோம், ஆப்ஜெக்ட் எடுத்துட்டோம். லெட்டர் ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் தான், சிங்குலர் தான். சிங்குலர் அப்படின்னு இட் அப்படிங்கிற அந்த சப்ஜெக்ட்ல வருவாங்க. சோ இட்டுக்கு நம்ம என்ன பண்ணோம், பிரசன்ட் வியூ ஆஃப் ஆம் வராது, ஆர் வராது, இஸ் தான் வரும். சோ அதனால லெட்டர் இஸ், அப்புறம் ரைட் வந்து நம்ம ரிட்டர்னா மாத்தணும், அப்புறம் பை, அதுக்கப்புறம் மீ. சோ நீங்க வந்து இதை வேணா இப்படி அப்ளை பண்ணிருங்க. ஆப்ஜெக்ட் எடுத்து பிளஸ் என்ன பண்ணிருக்கோம், பிரசன்ட் வியூ ஆஃப். சோ இஸ் அப்படிங்கிறது பிரசன்ட் வியூ ஆஃப். அதுக்கப்புறம் பிளஸ் நம்ம என்ன எடுத்துக்கலாம், V3 எடுத்துப்போம், பிளஸ் பை எடுத்துப்போம், பிளஸ் என்ன பண்ணிருக்கோம், மீ எடுத்துப்போம். இந்த சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து நம்ம ஆப்ஜெக்டிவ் ப்ரொனவுனா மாத்திருக்கோம். சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் வந்து இப்ப கொடுத்துருக்கிறது எல்லாமே சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன். ஆப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் அப்படின்னா ஐ வந்துச்சுன்னா அதுக்கு மீ எடுக்கணும், வி வந்துச்சுன்னா அஸ் எடுக்கணும், யூ எடுக்கணும், ஹி வந்துச்சுன்னா ஹிம், ஷி வந்துச்சுன்னா தேர், இட்டு வந்துச்சுன்னா இட்டு, தே வந்துச்சுன்னா தேம். சோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், அதாவது ஆக்டிவ் வைஸ்ல இருக்கும்போது பாசிவ் வைஸ்க்கு சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் ஆப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் நம்ம மாத்திக்கலாம். சோ மறுபடியும் சொல்றேன், சோ டென்ஸ் நல்லா பாத்துக்கணும், சென்டென்ஸ் பேட்டர்ன் பாத்துக்கணும், வேர்ட் ஃபார்மேஷன். ஸோ இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுன்னா உங்களுக்கு வந்து ஆக்டிவ்ல இருந்து பேசிக் நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கடைசியா ஒன்று சொல்றேன், ஐ ரைட் லெட்டர் டுடேன்னு வந்து சார். இப்போ நான் என்ன சார் பண்ணாச்சுன்னா, இப்போ இந்த டுடே வந்து அர்ஜென்ட்டா மாறிடுவாங்க. அப்போ SVO பேட்டர்ன்ல மாறிடும், SVOA பேட்டர்ன்ல மாறிடும். நீங்க கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் தான் ஃபர்ஸ்ட் இருக்கும். ஆப்ஜெக்ட் எடுத்து அப்புறம் சப்ஜெக்ட் அப்புறம் verb இதெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணிக்கன்னா, இந்த மீ இருக்கு பாத்தீங்களா. ஸோ இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணி இந்த டுடே அப்படிங்கிற வேர்டை நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். லெட்டர் இஸ் ரிட்டன் பை மீ டுடே. சோ இந்த மாதிரி தான் இவ்வளவுதான். சோ இதான் ரூல் 1. சோ இதே மாதிரி ரூல் 2, ரூல் 3, அதாவது கண்டினியூஸ் டென்ஸ் இருக்குது, பர்ஃபெக்ட் டென்ஸ், பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் இருக்குது, சிம்பிள் பாஸ்ட், அப்புறம் பாஸ்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் இருக்குது. சோ அதுக்கப்புறமா என்னது 2-3 ரூல்ஸ், அதாவது இம்பெரிட்டிவ்ஸ் இந்த மாதிரி எல்லாம் இருக்குது, ஆக்டிவ் அண்ட் பாசிவ். சோ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. சோ இதை பத்தி அடுத்த ரூல் வந்து அடுத்த கிளாஸ் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ சோ மச். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச்.